ஒரு விஷயம் என்ன பிரச்சாரம் பண்ற மாதிரி என்ன பேசுறீங்க? இல்ல அடுத்து வரப்போறவர் அப்படி அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம இம்பாக்ட் பண்ணணும். ஏன்னா படத்துல அந்த மாதிரி கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த படத்துல சிஎம் இல்லையா, நான் 2011 சிஎம் ஆயிட்டேன். எப்படி? அது வந்து அவர் ஓட்டு வாங்கி சிஎம் ஆறாரு, நான் ஓட்டு போட்டு சிஎம் ஆயிருக்கேன். எதுக்கு ஓட்டு போடுறா, யாருக்கு ஓட்டு போடுறா, ஏன் ஓட்டு போடுறேன்னே தெரியாம ஓட்டு போட்ட ஒரு காமன் மேன், தட் சிஎம். அந்த மாதிரி இந்த சிஎம் இல்லை. இப்போ வரப்போறவர் ஒரு பயங்கரமான ஒரு வாக்குறுதி வச்சிருக்காரு. அவருடைய கொள்கை பரப்பு செயலாளராக நான் ஒரு வாக்குறுதி சொல்றேன். வருகின்ற மார்ச் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கும் லூஸ் L2 எம்புரான் திரைப்படத்திற்கு வருகை தர இருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்டர்டைன்மெண்ட்டை அள்ளி தருவதாக எங்களது தலைவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவரை பேச அன்புடன் அழைக்கிறோம். திரு டொவினோ தாமஸ் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். சார் இந்த மாதிரி ஒரு சிஎம் நான் பார்த்ததே இல்லை சார். ரொம்ப ஃபேஷனாக இருக்குங்க சார், மாடர்னாக இருக்குங்க சார். இல்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் சிஎம்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். இதான் ஏஏசிஎம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டாக இங்கே ப்ரமோஷனுக்கு வந்திருக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த கிராண்டியரில் ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். அண்ட் what makes me even more happier is that I got to work with Rajat and Lalit and Manju Cheji and all, and again and with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. Konjam scenes da irundhathu, ana the impact அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இஸ் ஹியூஜ். அதனால் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு see how my character in this movie has evolved and how people are liking it. ரொம்ப சந்தோஷம். On 27th movie is releasing worldwide. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. I hope you all will enjoy this. Thank you so much. சூப்பர் சார். சார் ஆக்சுவலி நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎம்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு வேளை நீங்கள் சிஎம்மாக இருந்தீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஐ மீன் காஸ்டியூமில் கேட்கல, சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு இப்போ ஒரேடியாக சொல்ல முடியாது. வாக்குறுதிகள்லாம் அப்போ தான் அந்த டைமில் இதெல்லாம் பெரிய விஷயம். அது யோசித்து பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்கிறேன். கரெக்ட் சார், நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுட்டேன், அதனால தான் கேட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, அடுத்ததான் வரப்போகிறவங்களை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்கள நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னென்னா